Hi friends, welcome to Thagaval Maiyam channel. இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படினா voter ID ரிலேட்டடா வந்திருக்க கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போறோம். இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் வந்து புதுசா ஒரு மாடல்ல voter ID வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிருக்காங்க. இந்த voter ID கார்டை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களோட voter ID மிஸ் ஆயிருச்சு, தொலைச்சிட்டீங்க, டூப்ளிகேட் அப்ளை பண்ணியோ இது வரைக்கும் கிடைக்கல அப்படினா நீங்க இந்த voter ID கார்டை டவுன்லோட் பண்ணி அதை லேமினேஷன் பண்ணியே நீங்க எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் டூப்ளிகேட் அப்ளை பண்ணி இன்னும் வரல அப்படின்றவங்களும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல புதுசா நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வந்து ஆட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னாலும் நீங்க இந்த ஓட்டர் ஐடி கார்டை டவுன்லோட் பண்ணி கூட எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஓட்டர் ஐடி வர்றதுக்கே ரொம்ப நாள் எடுக்குது அப்படின்னும் போது ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்ற பிரச்சனையை நீங்க இது மூலமா தீர்த்துக்கலாம். ஸோ அது எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அதே போல லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த NVSPயோட அஃபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம எந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்றதுக்கும் கண்டிப்பா நம்ம கிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கணும். ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி உங்ககிட்ட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போதான் ஃபர்ஸ்டா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே வந்து டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் ஆஸ் அ நியூ யூசர்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு அடுத்து இந்த கேப்சா கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும். அதை வச்சு நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ணி இந்த கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ மொபைல் நம்பரோட ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன்ல உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் இபிக் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிக்கணும். ஓட்டர் ஐடி இல்ல, நம்பர் இல்ல அப்படின்றவங்க வந்து செகண்ட் இருக்க ஆப்ஷனை நீங்க வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியும். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுவே உங்ககிட்ட இபிக் நம்பர் இருக்குன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் இமெயில் ஐடி அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது நீங்க 6 கேரக்டர் வந்து மஸ்டா கொடுக்கணும். அதுல ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதே மாதிரி வந்து ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பாஸ்வேர்டோட பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கிரியேட் பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். திரும்ப நீங்க லாகின் பண்றதுக்கு ஹோம் பேஜ்ல நம்ம இந்த லாகின் ஆப்ஷன்ல போயிட்டு உங்களோட லாகின் ஐடி வந்து உங்க யூசர் நேம் வந்து மொபைல் நம்பர் இல்லைன்னா இமெயில் ஐடி தான் உங்களோட யூசர் நேமா இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, அதே போல கேப்சா கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும். இப்போ டேஷ்போர்டு வந்து நமக்கு ஓப்பன் ஆயிருச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கீழே லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோட் இபிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு நம்மளோட இபிக் டீட்டெயில்ஸை நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ்ல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரும் உங்களோட ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட இபிக் டீடைல்ஸ் வந்து வந்திருக்கும். நான் இப்போ வந்து ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு தான் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொபைல் நம்பர்ல லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இமெயில் ஐடியும் வந்து ஆட் பண்ணியிருந்தனால இமெயில் ஐடியும் இருக்கு. இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஓட்டர் ஐடிக்கு ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஓட்டர் ஐடிக்கு ஒரே மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் வந்து நம்மளால பண்ண முடியாது. அதனால நீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ஓட்டர் ஐடி கூட ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேப்சாவை என்டர் பண்ணிட்டு டவுன்லோட் இபிக் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டவுன்லோட் கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்ல இந்த ஓட்டர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓட்டர் ஐடியோட இபிக்கோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பேக் சைட்ல இந்தியாவோட மேப் வர மாதிரியும், ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட போட்டோ கலர்ல நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. இது புதுசா அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி. இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து இதை அப்படியே நீங்க கட் பண்ணி நம்ம எப்படி ஆதார் கார்டு வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு லேமினேஷன் பண்ணி யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஓட்டர் ஐடி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களோட பேரு அதே மாதிரி உங்களோட சர்நேம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களோட ஜெண்டர் அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ்,
அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து சிக்னேச்சரும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா QR கோடும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்ம டவுன்லோட் பண்ண டேட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஒரு நல்ல அப்டேட்டா பண்ணியிருக்காங்க. புதுசா கார்டும் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கு. டூப்ளிகேட் கார்டு இல்ல, புதுசா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண எல்லாருமே வந்து இந்த இபிக் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இதை லேமினேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஓட்டர் ஐடி கூட மொபைல் நம்பர்ல வந்து லிங்க் இல்ல அப்படின்றவங்க எப்படி லிங்க் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். மொபைல் நம்பர் லிங்க் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த கரெக்ஷன் ஃபார்ம்ல தான் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கா இல்ல ஃபேமிலிக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இல்ல உங்க ஃபேமிலியில யாருக்காவது பண்ண போறீங்கன்னா ஃபேமிலின்ற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் 8 வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஐ சப்மிட் அப்ளிகேஷன் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நம்ம செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து மொபைல் நம்பர் சேஞ்சும் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க பாக்ஸ்ல நம்ம வந்து என்ன கரெக்ஷன் பண்ண போறோம்னா மொபைல் நம்பர் தான் வந்து அப்டேட் பண்ண போறோம். அதனால மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டைம்லயே நீங்க வேற ஏதாவது கரெக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா கூட கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுல வந்து மொபைல் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் தான் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பிளேஸ் வந்து என்டர் பண்ணிட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததே நீங்க வந்து இந்த மாதிரி இபிக் ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓல்டு ஓட்டர் ஐடி இருக்கிறவங்க, புதுசா ஏதாவது கரெக்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கவங்க, நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருக்கவங்க, ஓட்டர் ஐடி மிஸ் பண்ணவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க தாராளமா இதுல வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ புது ஓட்டர் ஐடி கார்டு நல்லாவே இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நமக்கு ஆதார் கார்டு எப்படி அப்ளை பண்ணி நமக்கு நியூ கார்டு வீட்டுக்கு வருதோ அந்த கார்டை நம்ம லேமினேஷன் பண்ணியோ இல்லை ஏதாவது ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு ஆதார் கார்டே வரல அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆதார் கார்டை லேமினேஷன் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஓட்டர் ஐடியும். அப்ளை பண்ண ஓட்டர் ஐடி டூப்ளிகேட்டோ இல்லைனா ஒரிஜினலோ வரல அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் மூலமா நீங்க ஓட்டர் ஐடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா யூஸுக்குமே இது பயன்படும். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.